வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா பெங்காலி சினிமால இந்த வருஷம் வெளியான மேடம் சென்குப்தா அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருப்பாங்க. கதை கொஞ்சம் குழப்பமா இருக்கும். என்னால முடிஞ்ச அளவுக்கு தெளிவா உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி பார்க்கலாம். அனன்யான்ற ஒரு பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, காலேஜ்ல வச்சு கொல்லப்படுறா. அந்த அனன்யாவோட அம்மா இருக்காங்கல்ல, வேற ஸ்டேட்டை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. அந்த ஸ்டேட்ல இருந்து கொல்கட்டாக்கு வராங்க. அப்படி வந்தவங்க பொண்ணோட சாவுக்கு யாரு காரணம் அப்படின்ற மாதிரி விசாரணை பண்றாங்க. இவங்க விசாரணை பண்ணிட்டு இருக்கும் போதும் படிப்படியா கொலைகள்லாம் நடக்குது. இந்த கொலைகளுக்கெல்லாம் காரணம் யாரு, எப்படியாவது குற்றவாளியை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் விசாரிக்கிறாங்க. கடைசியில குற்றவாளியை கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்றதுதான் படத்தோட மீதி கதையா இருக்கும். கண்டிப்பா இதுல வர ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் நீங்க கெஸ்ஸே பண்ண மாட்டீங்க, அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். எக்ஸ்பிளனேஷன் குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அதே மாதிரி எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுவும் பண்ணுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு காலேஜ் ஹாஸ்டல்ல நமக்கு காட்டுறாங்க. அந்த ஹாஸ்டலுக்குள்ள ரெயின் கோட்லாம் போட்ட மாதிரி ஒரு மர்ம நபர் நுழையிறாரு. அந்த இடத்துல ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவர் அட்டாக் பண்ற பொண்ணோட பேர் தான் அனன்யாவா இருக்கும். தண்ணி இருக்கு பாத்தீங்களா, அதுல முக்கி எடுத்துட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல அந்த பொண்ணு இறந்து போயிடுறாங்க. இறந்து போனதுக்கு அப்புறம் இந்த நபர் இருக்கார்ல, வேகமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஏதோ ஒரு பேம்ப்ளேட்டை மட்டும் அந்த இடத்துல விட்டுட்டு போறாரு. ஏன் எதுக்குன்னு தெரியல. அந்த கில்லர் இங்க இருந்து போகும்போது தெரியாதனமா எதிர வந்த போலீஸ் ஜீப்ல இடிச்சிடுறாரு. அதனால அங்க உட்காந்துட்டு இருக்க போலீஸ் இருக்கார்ல, இவரோட ஃபேஸ பாத்துறாரு. அப்படியே கட் பண்ணி நமக்கு வேற ஒருத்தங்களை காட்டுறாங்க. இறந்து போன பொண்ணோட அம்மாவை தான் காட்டுறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கார்ட்டூனிஸ்டா இருப்பாங்க. இப்ப கூட ஒரு கார்ட்டூன் தான் வரைஞ்சிட்டு இருக்காங்க. இவங்க பேரு அனுரேகா அப்படின்றது. இவங்க கார்ட்டூன்லாம் வரைஞ்சிட்டு இருக்கும் போது தான் இவங்களுக்கு போன் கால் வருது. இவங்க வேற ஸ்டேட்ல இருக்காங்க போல. பொண்ணு இறந்து போன தகவலை பத்தி இவங்களுக்கு தெரிய வருது. இவங்களுமே கொல்கட்டாக்கு போனோம் அப்படின்ற மாதிரி பொண்ணு இருக்கிற பகுதிக்கு வந்துடுறாங்க. இவங்க கொஞ்சம் பெரிய ஆளு, அதனால மீடியாட்கள்லாம் இதை கவர் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுமே பொண்ணோட பாடியை பார்க்கறதுக்காக சோகமா வராங்க. பொண்ணு இந்த ஊர்ல போய் படிக்க போறன்ற மாதிரி அம்மா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் வந்திருப்பா. அப்படி வந்த பொண்ணு இப்படி கொல்லப்பட்டிருக்காளே, யாரு பொண்ணை கொலை பண்ணிருப்பா அப்படின்ற மாதிரி பயங்கரமா இவங்க ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. இந்த ஸ்டேட்ல இவங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பாரு. அவரு பேரு ரஞ்சன் அப்படின்றது. இப்ப ரஞ்சன் இருக்காருல, ஃபீல் பண்ணாது அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப பொண்ணுக்கு செய்ய வேண்டிய எல்லா விஷயத்தையும் இந்த இடத்துல இவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த அனன்யா இறந்து போனதுக்கு காலேஜ்ல பசங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இந்த காலேஜோட பிரின்சிபல் பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த பிரின்சிபல் என்ன சொல்றாருன்னா, அனன்யாவை சத்யா சார் தான் ஏதோ பண்ணிருக்காரு போல. சத்யா சார் போலீஸ் கிட்ட இருந்தும் தப்பிச்சிருக்காரு. சீக்கிரமா போலீஸ் சத்யா சாரை புடிச்சிருவாங்க. நீங்க யாருமே இதை நினைச்சு கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட் லீடரா ஒரு பையன் இருப்பான். அவன் பேரை நம்ம அசோக்னு வச்சுப்போம். அந்த அசோக் இருக்கான்ல, இவர்கிட்ட பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்கான். அப்பதான் நீலன் வேற ஒரு பையன் பேசுறதுக்காக வரான். இந்த பையன் என்ன சொல்றானா, எப்படி நீங்க சத்யா சார் மேல பழிய போடுவீங்க, சத்யா சார் அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டாரு, அவர் ரொம்ப நல்ல சார் அப்படின்ற மாதிரிலாம் இந்த நீல் சொல்றான். நீங்க குற்றவாளியை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நான் போராட்டம் பண்ணிக்கிட்டே இருப்பேன்ற மாதிரிலாம் சொல்றான். நீ ஸ்டூடெண்ட் லீடரே இல்ல, அப்புறம் எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, இதை இதோட நிறுத்திக்கோன்ற மாதிரி அந்த சாரும் கிளம்புறாரு. நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, பொண்ணோட ரூம்மேட்டை பார்த்து பேசுறதுக்காக வந்து இருக்காங்க. பொண்ணுக்கு இந்த காலேஜ்ல யார் கூடயாவது சண்டை இருந்ததா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு ரூம்மேட் இருக்காங்கல்ல, ஆக்சுவலா இந்த காலேஜ்ல ட்ரக்கோட பழக்கம் கொஞ்சம் அதிகமா இருந்தது. அது ரிலேட்டடா அவ சில பசங்க கூட சண்டை போட்டா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப அம்மா இருக்காங்கல்ல, சரி பொண்ணு சத்யா சார் கிட்ட எப்படி க்ளோஸா பழகினாலா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆமா, சத்யா சாருக்கு அவளை ரொம்ப பிடிக்கும், ரெண்டு பேருமே அடிக்கடி பேசலாம் செய்வாங்கன்ற மாதிரி இந்த ரூம்மேட் பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. இவங்க எதுக்காக சத்யா சாரை பத்தி கேக்குறாங்க தெரியுமா? சத்யா சார் தான் இவங்களோட ஹஸ்பண்டா இருந்திருப்பாரு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே இவங்க ரெண்டு பேர் பிரிஞ்சிருப்பாங்க. இப்ப பொண்ணோட திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ஹீரோயின் சோகமா இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப இவங்களோட ஃப்ரெண்டான ரஞ்சன் கிட்ட பேசுறாங்க. ரஞ்சன் என்ன கேக்குறாருன்னா, உன் பொண்ணை இங்க படிக்க வைக்கிறேன்னா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா, நான் நல்லபடியா பாத்துருப்பேன்ல, ஏன் இப்படி பண்ணன்ற மாதிரி கேக்குறாரு. இப்ப இவங்களுமே சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இவங்க பல வருஷத்துக்கு முன்னாடி கொல்கட்டா விட்டு வேற ஒரு ஸ்டேட்டுக்கு போயிருப்பாங்க. ஆனா பொண்ணு திரும்பி கொல்கட்டாக்கு போய் மேல் படிப்பு படிக்கணும்னு ஆசைப்படுறா. அதெல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. நீங்க எதனால வேணான்னு சொல்றீங்கன்னு எனக்கு தெரியுதுமா, அந்த இடத்துல அப்பா இருப்பாரு, நான் அப்பா கூட திரும்பி சேரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க அப்படிதானன்ற மாதிரி பொண்ணு கேக்குறா. உன்னை விட்டுட்டு போனவரு நீ திரும்பி அவர்கிட்ட போக போறியான்ற மாதிரி அம்மா கேக்குறாங்க. அம்மா, உங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை ஏற்பட்டுதான் அப்பா பிரிஞ்சு போனாரு. அப்பாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் அவரை பார்க்கதாமா போறேன், என்ன சொல்றீங்கன்ற மாதிரி பொண்ணு கேட்டிருப்பா. சரி போன்ற மாதிரி இவங்களும் அனுப்பி வச்சிருப்பாங்க. இது எல்லாத்தையுமே இவங்க ஃப்ரெண்டு ரஞ்சன் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ரஞ்சனை பொறுத்த வரைக்கும் ஒரு பத்திரிக்கை ஆபீஸ் தான் ரன் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ரஞ்சன் ஒரு விஷயத்த சொல்றாரு. அது என்னன்னா, அனன்யா கொல்லப்படும் போது என்னோட ஆபீஸ் வாசல்ல ஒரு பேஸ்கெட்டை யாரோ வச்சுட்டு போயிருக்காங்கன்ற மாதிரி அந்த பேஸ்கெட்டை காட்டுறாரு. அதுக்குள்ள பார்த்தா ஒரு பேம்ப்ளேட் இருக்கு, அதே மாதிரி ஒரு சிலை இருக்கு.
கொல்லப்பட்ட இடத்துல ஒரு பேம்ப்ளெட் கிடைச்சது இல்ல, அதே பேம்ப்ளெட் தான் இங்க இருக்கு. நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் பேரு சத்யான்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த சத்யா சார் ஒரு டிராமா போடுற மாதிரி பிளான் வச்சிருப்பாரு. அதுக்கான ஸ்கிரிப்ட் ஒர்க் எல்லாம் கூட முடிச்சிருப்பாரு, பேம்ப்ளெட்டை ரெடி பண்ணிருப்பாரு. இது எதனால அனன்யா செத்து போன இடத்துல இருந்தது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வருது. அதே மாதிரி இந்த பேம்ப்ளெட்ல ஒரு 6 பொம்மை படம் இருக்கு. அதுல ஒரு பொம்மை தான் இவங்களுக்கு வந்திருக்கு. இந்த பொம்மை மூலியமா அந்த கில்லர் என்ன சொல்ல வரான், கில்லர் தான் ஃபர்ஸ்ட் போயிருக்கானா அப்படின்ற மாதிரி இவங்களுமே இந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப நீல் அப்படின்ற அந்த பையனை காட்டுறாங்க. ஏற்கனவே பிரின்சிபல் முன்னாடி போராட்டம் பண்ணா பாத்தீங்களா, இப்ப ஓனர் கிட்டயே போராட்டம் பண்ணிட்டு இருக்கான். ஓனருமே இதை ஸ்டாப் பண்ணுன்ற மாதிரி சொல்றாரு. அப்படிலாம் பண்ண முடியாது சார், இங்க நிறைய தப்பு நடக்குது, அந்த தப்புனால தான் அனன்யா கொல்லப்பட்டிருக்கான்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இப்ப ரஞ்சனும் ஈரனும் பேசுறத நமக்கு காட்டுறாங்க. அந்த படத்தை வச்சு அது என்ன கதையா இருக்க வாய்ப்பு இருக்குன்றத ஓரளவுக்கு வைஃப் கண்டுபிடிக்கிறாங்க. ஏன்னா இவங்க ஒரு காலத்துல சேர்ந்து வாழ்ந்தவங்க தானே. அந்த டைம்ல இருந்தே ஹஸ்பண்டுக்கு ஒரு சூப்பரான கதை ரெடி பண்ணணும்ன்ற மாதிரி ஆசை இருக்கும். அதுக்கான ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் மட்டும் ரெடி பண்ணிருப்பாரு. இத படிச்சு பாரு அப்படின்ற மாதிரி வைஃப் கிட்ட தந்திருப்பாரு. சரி படிக்கிறேன்ற மாதிரி வைஃபுமே அந்த கதையை ஷார்ட்டா படிச்சிருப்பாங்க. அப்படி ஷார்ட்டா படிச்சது கூட இந்த படங்கள்லாம் மேட்ச் ஆகுது. அதனால அந்த கதையை தான் எழுதி முடிச்சிருக்காரு போலன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப ரஞ்சன்மே இவர் வீட்டுக்கு தான் கூட்டு வந்துட்டு இருக்காரு. இப்ப ரஞ்சன் வைஃபை காட்டுறாங்க. அவங்க பேரு யசோதா அப்படின்றது. யசோதா, நான் சொல்லியிருக்கேன்ல இவ தான் என்னோட ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி அறிமுகப்படுத்துறாரு. இவங்களை எப்படி தெரியாம இருக்கும், இவங்க தான் பெரிய கார்ட்டூனிஸ்ட் ஆச்சு, அவார்ட்லாம் கூட வாங்கியிருக்காங்கன்ற மாதிரி பெருமையா சொல்றாங்க. இப்ப இதை கேட்கிற ஈரனோ வெக்கப்பட்டு சிரிக்கிறாங்க. இவங்க இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்துல நீல் இந்த இடத்துக்கு வரான். நீல் எதுக்கு இந்த இடத்துக்கு வரான்ற மாதிரி ஒரு கேள்வி வந்திருக்கும். ஆக்சுவலா நீல் தான் இந்த ரஞ்சனோட பையனா இருப்பான். இவங்க தான்டா அனன்யாவோட அம்மான்ற மாதிரிலாம் அப்பா சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு தெரியும்பா அப்படின்ற மாதிரி பையனுமே சொல்றான். அனன்யாவும் நீயும் க்ளோஸான்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. ஆமா, ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நாங்க பழகிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி இந்த பையனுமே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். அந்த காலேஜ் பிரின்சிபல் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருக்காரு. அப்ப இந்த பையன் நீல் பேசுறதுக்காக வந்திருக்கான். சார், காலேஜ்ல நடந்த தப்புனால தான் அனன்யா கொல்லப்பட்டிருக்கா, எப்படியாவது கண்டுபிடிங்க, நீங்களும் இதுல சம்பந்தப்பட்டிருக்கீங்கன்னு எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். நான் சம்பந்தப்படல, அந்த சத்யா தான் சம்பந்தப்பட்டிருக்கான்ற மாதிரி பிரின்சிபல் சொல்லிட்டாரு. நீ நம்ப மாட்டேன்னு தெரியும், இந்த வீடியோவை பாருன்னு ஒரு வீடியோவை காட்டுறாரு. ஆப்போசிஷன் லீடர் இருக்கார்ல, அவர்கிட்ட உட்காந்து சத்யா பேசியிருக்காரு. அனன்யா கதையை முடிக்கிறத பத்தி தான் 2 பேர் பேசியிருக்காங்க, பேசுறத நீயே கேளுன்ற மாதிரிலாம் காட்டுறாரு. அந்த அனன்யாவோட கதையை கிளியர் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஆப்போசிஷன் லீடர் சொல்றாரு. அதுக்கு சத்யா எந்த ஒரு பதிலும் சொல்லியிருக்க மாட்டாரு. சத்யா சார் எந்த ஒரு பதிலும் சொல்ல, நீங்க இந்த வீடியோவை ஏமாத்தி என்கிட்ட காமிச்சிட்டு இருக்கீங்க, நான் நம்ப மாட்டேன்ற மாதிரி நீல் இருக்கான் பாத்தீங்களா, இங்க இருந்து கிளம்பி போறான். இவன் கிளம்பி போகும்போது ஸ்டூடெண்ட் லீடரான அசோக் இந்த இடத்துக்கு வர மாதிரி காட்டுறாங்க. அப்படியே இந்த சீனை கட் பண்ணி வீட்டுல இருக்க ரஞ்சனை காட்டுறாங்க. ரஞ்சன் ஒய்ஃபை பத்தி சொல்றாரு. ஒய்ஃபுமே கதைலாம் எழுதுவாங்க போல, சில கதை எழுதியிருக்கா, நீ ஃப்ரீயா இருக்கப்ப அதை ட்ரை பண்ணி பாருன்ற மாதிரி சொல்றாரு. அதாவது நம்ம ஈரன் கிட்ட சொல்றாரு. ஈரனும் ஓகேன்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. இன்னமும் பிரின்சிபல் குளிச்சிட்டு இருக்காரு. அப்ப மேனேஜர் இருக்கார்ல, சார் நான் கிளம்ப போறேன், ஏதாவது வேணுமான்ற மாதிரி கேட்கிறாரு. ஒன்னும் பிரச்சனை இல்ல, கொஞ்ச நேரத்துல நானும் கிளம்பிடுவேன், நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி பிரின்சிபல் சொல்றாரு. சரி ஓகேன்ற மாதிரி மேனேஜர் இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப இவரும் கொஞ்ச நேரம் ஸ்விம் பண்ணலாம் ஸ்விம் பண்ணிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து ஒரு மர்ம நபர் இந்த இடத்துக்கு வந்துடுறான். வந்தவன் இருக்கான் பாத்தீங்களா, இந்த பிரின்சிபலை தண்ணிக்குள்ள முக்குன்னு முக்கிட்டு இருக்கான். ஒரு ஸ்டேஜ்ல இந்த இடத்துல பிரின்சிபல் இறந்து போயிட்டாருன்ற மாதிரி காட்டுறாங்க. கொலை பண்ண மர்ம நபர் இருக்காரு பாத்தீங்களா, ரஞ்சனோட ஆபீஸ் வாசல்ல ஒரு கூடைய வச்சுட்டு போயிடுறான். இப்ப காலையில அந்த கூடையை இவருமே கவனிச்சிருப்பாரு. அதை பத்தி ஈரன் கிட்ட பேசிட்டு இருக்காரு. அதுல 6 பொம்மை இருந்ததா சொன்ன பாத்தீங்களா, இப்ப 2வது பொம்மையை தான் அவன் வச்சுட்டு போயிருக்கான். சோ சீரியல் கில்லிங் மாதிரி தான் இது நடந்துட்டு இருக்கு. அப்ப இன்னும் 4 கொலைகள் நடக்குமா, அதை நடக்க விடக்கூடாது, ஸ்டாப் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இதை தாண்டி இதெல்லாம் ஹஸ்பண்ட் தான் பண்றாரா அப்படின்ற மாதிரியும் டவுட் இருக்கு. உன் புருஷன் தான் இதெல்லாம் பண்றான்னு கூட வச்சுக்கோ, அவன் எப்படி பொண்ணை கொலை பண்ணுவான், அதனால என்னால ஏத்துக்க முடியல அப்படின்ற மாதிரி ரஞ்சன் சொல்லிட்டாரு. இப்ப இவங்களுமே 2வது கொலை நடந்திருக்க ஸ்பாட்டுக்கு போனோன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. 2வது கொலை நடந்த ஸ்பாட்டுக்கு ஏற்கனவே இன்ஸ்பெக்டர் வந்திருப்பாரு. அந்த இடத்துல பயங்கரமா விசாரணை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து இந்த இடத்துக்கு நம்ம ஈரனும் வந்துடுறாங்க. ஈரனை பாக்குற அந்த இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, என்ன மேடம் என்ன ஞாபகம் இருக்கான்ற மாதிரி கொஞ்சம் கிண்டல் பண்ற மாதிரி பேசுறாரு. அப்பதான் நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. ஏற்கனவே அந்த சத்யாக்கும் இவருக்கும் ஒரு சண்டை ஏற்பட்டிருக்கும். சத்யா ஒரு டிராமா பண்ணிருப்பாரு. அது அரசாங்கத்துக்கு எதிராக இருக்கிறதுனால இவருமே அந்த இடத்துல சத்யாவை இழுத்துட்டு போயிருப்பாரு. அதனாலதான் இவங்களுக்குள்ள ஏற்கனவே ஒரு கிளாஷ் இருக்கும். உங்க புருஷன் தான் இந்த கொலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. என் ஹஸ்பண்ட்லாம் பண்ணிருக்க மாட்டாருன்ற மாதிரி இவங்களுமே சொல்லிட்டாங்க. இது பண்ணிருக்க மாட்டாரா, அவன் பண்ணிட்டு வந்ததை நானே என்னோட கண்ணால பார்த்தேன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. அதாவது போலீஸ் ஜீப் முன்னாடி கொலை பண்ணவன் வந்தான் பாத்தீங்களா, கொலை பண்ணவன் வேற யாரும் கிடையாது, அந்த சத்யாவா தான் இருப்பாரு. அவன் அங்கிருந்து ஓடி போனதை நானே பார்த்தேன், நான் அமுக்கலாம் நினைச்சேன், எங்களை மீறி அங்கிருந்து தப்பிச்சிட்டான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு.
நீங்க என்ன சொன்னாலும் சரி என் ஹஸ்பண்ட் இதை பண்ணிருக்க மாட்டாருன்னு நான் முழுசா நம்புறேன், உண்மையான குற்றவாளியை நான் பிடிப்பேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அந்த நீலு ஒழுங்கா படிக்கிறதுக்கு போகாம போராட்டம் பண்ணிட்டு இருக்கான்றது அப்பாக்கு தெரிய வருது. இப்ப அப்பா பேசுறதுக்காக வராரு. உன்னை படிக்க அனுப்புனா நீ என்ன போராட்டம் பண்ணிட்டு இருக்க, கிளாஸ் ரூமுக்கு போன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதெல்லாம் முடியாதுப்பா, நீதி கிடைக்கிற வரைக்கும் நான் போக மாட்டேன்னு சொல்றான். கோவப்பட்ட அப்பா இருக்காருல, சப்புன்னு கண்ணத்திலேயே ஒரு அறை விட்டுட்டு போறாரு. அப்பா எதுக்காக இந்த போராட்டத்தை ஸ்டாப் பண்றதுக்கு நினைக்கிறாரு? அப்ப அப்பா ஒரு வேலை இல்ல சம்பந்தப்பட்டிருப்பாரா அப்படின்ற மாதிரி இந்த நீலன்ற பையனும் யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப ஈரன் இருக்காங்கல்ல, அந்த கொலை நடந்த ஹோட்டல்ல இருக்க மேனேஜர் கிட்ட பேசுறதுக்காக வராங்க. சொல்ல வேண்டியதெல்லாம் போலீஸ் கிட்ட சொல்லிட்டேன் மேடம், நீங்க கிளம்புங்கன்ற மாதிரி அந்த மேனேஜர் கோவமா பேசிட்டு இருக்காரு. இவங்களுமே காசு தந்து உண்மையை வாங்கலாம்னு யோசிக்கிறாங்க. கொஞ்சம் காசு அவருக்கு தராங்க. ப்ளீஸ் உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கன்ற மாதிரி கேட்கறாங்க. அதாவது அந்த பிரின்சிபலை கடைசியா பாக்குறதுக்கு யார் வந்தான்ற மாதிரி கேக்குறாங்க. கடைசியா பாக்குறதுக்காக அந்த நீலன்ற பையன் வந்தா மேடம், கொஞ்ச நேரம் பேசிட்டு கிளம்பிட்டான் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இவங்க ஹஸ்பண்ட் சத்யா தான் கொலை பண்றதா இன்ஸ்பெக்டர் நினைக்கிறாருல, அதனால இவங்களுமே சத்யா வந்தாரா அப்படின்ற மாதிரி இந்த மேனேஜர் கிட்ட கேக்குறாங்க. இல்ல மேடம், அந்த நாள் சத்யா வந்ததை நான் கவனிக்கல, ஆனா அதுக்கு 2 நாள் முன்னாடி சத்யா வந்தாரு, எதிர்க்கட்சி தலைவர் கிட்ட பேசிட்டு இருந்தாருன்னு சொல்லிட்டாரு. என்ன பேசினாரு அப்படின்ற மாதிரி இவங்களுமே கேக்குறாங்க. இந்த மேனேஜரை சர்வ் பண்றதுக்காக போகும்போது அவங்க பேசின சில விஷயங்களை கேட்டிருப்பாரு. அதாவது எதிர்க்கட்சி தலைவர் இருக்கார்ல, நான் உனக்கு ஒரு பெரிய போஸ்டிங் தரேன், அதுக்காக நீ சில விஷயங்களை பண்ணணும், எனக்கு நிறைய பேர் தொல்லை கொடுக்குறாங்க, அப்படி தொல்லை கொடுக்குறவங்கள நீ ஏதாவது பண்ணணும், குறிப்பா அந்த அனன்யாவை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இப்படி பேசிட்டு இருக்கிறத இந்த மேனேஜர் கவனிச்சிருப்பாரு. அவங்களுக்கே தெரியாம வீடியோ எடுத்திருப்பாரு. அப்படி எடுத்த வீடியோவை இவர் தான் பிரின்சிபல் கிட்டே தந்திருப்பாரு. பிரின்சிபல் கூட நீல் கிட்ட காமிச்ச மாதிரி காமிச்சாங்கல்ல, சோ இவர் தந்து தான் காமிச்சிருக்காருன்றது நமக்கு தெரிய வருது. இவ்வளவுதான் மேடம் எனக்கு தெரியும், நீங்க கிளம்புங்க அப்படின்ற மாதிரி அனுப்பி வைக்கிறாரு. நீல் பிரின்சிபலை பாக்குறதுக்கு கடைசியா வந்திருக்கான்னு உங்களுக்கு தெரிய வருது இல்ல, நீல் உன்னை மீட் பண்ணணும்னு சொல்றாங்க. நான் இங்க தான் இருக்கேன் வாங்கன்ற மாதிரி நீலுமே சொல்லிட்டாரு. இந்த சமயம் இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, மேனேஜர் உளறி வச்சதை கண்டுபிடிச்சிடுறாரு. நீ எதுக்குடா அவகிட்ட சொன்ன, அவ என்ன போலீஸா அப்படின்ற மாதிரிலாம் கோவப்பட்டு இவரை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாரு. அதே மாதிரி இவங்களையும் லாக் பண்ணி பேசுறதுக்காக வந்துடுறாரு. நீ எதுக்கு இந்த கேஸை விசாரணை பண்ணிட்டு இருக்க, என்ன விசாரணை பண்ணோம், எப்படி விசாரணை பண்ணோம்னு எனக்கு தெரியும், தேவையில்லாம இதுல தலையிடாத, அப்படி தலையிட்டேன்னு வச்சுக்கோ இந்த இடத்துல உட்கார வச்சிருவேன்ற மாதிரிலாம் மிரட்டுறாரு. அதெல்லாம் கண்டுக்காம இவங்களுமே இங்க இருந்து நீல பாக்குறதுக்காக போறாங்க. இப்ப நீல் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும் போது எவனோ ஒருத்தன் கொல்றதுக்காக வரான், இன்னும் ஆயுதம்லாம் வச்சுட்டு துரத்துறான் அப்படின்ற மாதிரி நீலுமே பயந்து ஓடிட்டு இருக்காரு. அவன் ஒரு ஸ்டேஜ்ல லாக் பண்ணி நீலோட கதையை முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து ஈரன் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவனை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. அடி வாங்கின அவன் இருக்கான்ல, தப்பிக்கணும்ன்ற மாதிரி வேகமா இங்க இருந்து ஓட ஆரம்பிச்சிடுறான். இவங்க நல்லபடியா நீல இந்த இடத்துல காப்பாத்திடுறாங்க. நீ தானே கடைசியா பிரின்சிபலை பாக்குறதுக்காக போனன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. இவங்க சந்தேகமா கேக்குறாங்கன்றது நீலுக்கு புரியுது. நீல் என்ன சொல்றானா, நான் போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு ஸ்டூடெண்ட் லீடரான அசோக் போனான்ற மாதிரி சொல்லிட்டாரு. சோ அசோக்கும் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இதை தாண்டி இவங்க ஹஸ்பண்ட் சத்யா மேலேயே உங்களுக்கு டவுட் இருக்குல்ல, சத்யாவை அந்த இடத்துல வச்சு பாத்தியா, சத்யா இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கான்னு கேக்குறாங்க. சத்யா சார் நிச்சயமா பண்ணிருக்க மாட்டாருன்ற மாதிரி நீல் சொல்றான். இந்த இடத்துல தான் ஒரு விஷயத்தை நமக்கு ரிவீல் பண்றாங்க. அதாவது சத்யா சார் இருக்காருல, இவன் மேல ரொம்ப பாசம் வச்சிருப்பாரு. டிராமா ஒன்னு ரெடி பண்ணிட்டு இருக்காருல, அந்த ஸ்கிரிப்டை பத்தி எல்லாம் இவங்க கிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணிட்டாரு. இந்த ஸ்கிரிப்டை நீங்க எல்லாருமே பர்ஃபார்ம் பண்ண போறீங்க, இந்த காலேஜை சுத்தி நிறைய தப்பான விஷயம் நடக்குதுல்ல, அது எல்லாத்தையும் நம்ம எக்ஸ்போஸ் பண்ண போறோம், சம்பந்தப்பட்ட எல்லாருமே மாட்ட போறாங்கன்ற மாதிரிலாம் அவர் சொல்லியிருப்பாரு. அவர் அந்த டிராமா பேச்சை எடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த கொலைகள்லாம் நடக்க ஆரம்பிச்சது அப்படின்ற மாதிரி நீல் சொல்றான். இது எல்லாத்தையும் ஈரனோ கேட்டு வச்சுக்கிறாங்க. இப்ப லல்லுன்ற ஒரு பையனை காட்டுறாங்க. இவனை பொறுத்த வரைக்கும் டிராமால நடிக்கணும்ன்ற மாதிரி ஆசைலாம் இருக்கும். அதுக்காக கண்ணாடியை பார்த்து பிராக்டிஸ்லாம் எடுத்துட்டு இருக்கான். இவன் நிறைய காசு கடனா வாங்கியிருப்பான் போல. எல்லாருமே கடனை எப்படா திரும்பி தருவன்ற மாதிரி வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இவனோட அப்பா தான் அந்த காலேஜ்ல வார்டனா இருப்பாரு. என் பையன் சீக்கிரமா தந்துருவான், இப்படிக்கு போங்கன்ற மாதிரி அப்பாவும் எல்லாரையும் போக சொல்லிட்டாரு. அப்ப நம்ம ஈரன் இருக்காங்கல்ல, இந்த வார்டனை பார்த்து பேசுறதுக்காக வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. வார்டனோட பையன் லல்லு கண்ணாடியை பார்த்து நடிச்சிட்டு இருக்கான்ல, அந்த விஷயத்தெல்லாம் இவங்க கவனிச்சுக்கிட்டே வார்டன் கிட்ட பேசுறதுக்காக வராங்க. வார்டனை ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் போல, நம்ம ஈரன் கொல்கட்டால இருந்த டைமே இவங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்திருப்பாங்க. இவங்க வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஹஸ்பண்ட் ஒரு கதை எழுதினாரு பாத்தீங்களா, அந்த கதைக்கான டிராயிங்கை இவர் தான் வரைஞ்சு தந்திருப்பாரு. 6 டிராயிங் இருந்ததுல அதை இவர் தான் வரைஞ்சு தந்திருப்பாரு. நீங்க தானே வரைஞ்சு தந்தீங்க, உங்களுக்கு கதையை பத்தி தெரியுமான்ற மாதிரி கேக்குறாங்க. எனக்கு கதையை பத்தி சுத்தமா தெரியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை தாண்டி பொண்ணு கொல்லப்படும் போது நீங்க அங்க இருந்தீங்களான்னு கேக்குறாங்க. அன்னைக்கு உடம்பு முடியல, நான் அன்னைக்கு வேலைக்கே போலன்ற மாதிரி இவருமே சொல்லிட்டாரு. என் ஹஸ்பண்ட் கதையை பத்தி எதுவுமே சொல்லியான்னு கேக்குறாங்க. நான் எவ்வளவோ கேட்டு பார்த்தேன், நீ கதையை சொன்னாதான் நல்லா வரைய முடியும்னு சொன்னேன், அப்ப கூட அவன் கதையை சொல்ல, இந்த மாதிரி எனக்கு வரைஞ்சு தாங்கன்னு டிராயிங்கை மட்டும் தான் வாங்கிட்டு போனான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே இவர் வரைஞ்ச டிராயிங் எல்லாம் வாங்கிக்கிறாங்க. இப்ப 3வது டிராயிங் படி தான் அடுத்த கொலை நடக்க போகுது
போகுது அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. அந்த மூணாவது டிராயிங்ல மீன் பண்றது யாருன்ற மாதிரி இவங்களுக்குள்ள பயங்கரமா டிஸ்கஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி டிஸ்கஸ் பண்ணும்போது இவங்களுக்கு ஒருத்தங்க மேல டவுட் வருது. அதாவது காலேஜோட ஓனரா ஒரு நபர் இருந்தார்ல, அவர் மேல டவுட் வருது. அவர் இப்ப போன் பேசிக்கிட்டே கார்ல போயிட்டு இருக்காரு. அவர் தான் போல நம்ம ஸ்டாப் பண்ணோன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இந்த கேஸை விசாரிக்கிற இன்ஸ்பெக்டரை நமக்கு காட்டுறாங்க. இந்த இன்ஸ்பெக்டர் நடந்து போயிட்டு இருக்கும்போது மர்ம நபர் இருக்கான்ல, இந்த இன்ஸ்பெக்டர் அட்டாக் பண்றான். சோ அவங்க கெஸ் பண்ணது தப்பு போல நம்ம நினைப்போம். அதுதான் கிடையாது. ஒருத்தன் இன்ஸ்பெக்டர் அட்டாக் பண்ணிட்டு இருக்கான், இன்னொன்னு மர்ம நபர் இருக்கான் பாத்தீங்களா, அந்த ஓனரை அட்டாக் பண்றதுக்காக வந்திருக்கான். கன்னை வச்சு ஷூட் பண்ணி காலி பண்ணலாம்னு நினைக்கிறான். ஆனா அதுக்குள்ள ரஞ்சனும் ஈரனும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவங்க கூட சண்டை போடுறாங்க. ஆக மொத்தத்துல 2 கில்லர் போல. ஒரு இடத்துல கில்லர் இருக்கான் பாத்தீங்களா, அந்த இன்ஸ்பெக்டர் கதையை ஒரு ஸ்டேஜ்ல முடிச்சிடறான். இந்த சைடுல ஓனரை முடிக்கிறதுக்காக ஒருத்தன் வந்தான் பாத்தீங்களா, அவனை ரஞ்சன் புடிச்சிடுறாரு. அவன் மாஸ்க ஓபன் பண்ணிட்டாரு. ஓபன் பண்ணா உள்ள இருக்கிறது யார் தெரியுமா, அந்த ஸ்டூடெண்ட் லீடரா ஒரு பையன் இருந்தான்ல, பேர் கூட அசோக்னு சொல்லியிருப்பேன், அவன் தான் மாட்டிருக்கான். இவன் எதுக்கு கொல்ல வந்தான்றவர் இவங்களுமே இந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காங்க. இவனுக்கு ஓனர் மேல தனிப்பட்ட முறையில பிரச்சனை இருக்கும், அதுக்காக தான் அட்டாக் பண்றதுக்காக வந்ததா இவன் சொல்றான். வேற ஒரு பக்கம் போலீஸ் இறந்து போயிட்டார்ல, அதை பத்தி மீடியாட்கள் கவர்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நம்ம தான் தப்பா கெஸ் பண்ணிருக்கோம். உண்மையிலேயே அந்த கில்லர் கொல்ல நினைச்சது இன்ஸ்பெக்டரை போல, நம்ம தான் தேவையில்லாம ஓனர் பக்கம் போயிருக்கோம். அப்படி போனதும் நல்லதா போச்சு, ஓனரை நம்ம காப்பாத்திருக்கோன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. சோ உண்மையிலேயே கொலைலாம் பண்ணிட்டு இருக்கிறது அந்த போலீஸை கொன்னவன் தான் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. சரி, என்னோட ஹஸ்பண்ட் ஒன்ன பாக்குறதுக்காக வந்தாரா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேக்குறாங்க. என்ன பாக்குறதுக்காக வந்தாரு, நான் நடந்த விஷயத்த தெளிவா சொல்றேன் அப்படின்ற மாதிரி ரஞ்சனும் இந்த இடத்துல தெளிவா ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. ஆக்சுவலா அந்த சத்யா இவரை பார்த்து பேசுறதுக்காக வந்திருப்பாரு. சத்யா வேலை பார்க்குற காலேஜ்ல நிறைய பேர் தப்பு பண்றாங்க, அதெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணோம், நீ பண்றியான்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. ஆனா ரஞ்சனு கொஞ்சம் தயங்கிட்டு இருக்காரு. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த காலேஜ்ல இருந்து நிறைய ஃபண்டிங்லாம் வருது போல, விளம்பரம்லாம் கிடைக்குது போல. இவர் மட்டும் அவங்களுக்கு எதிராக நியூஸ் எல்லாம் போட்டாருன்னா அவங்க விளம்பரம்லாம் தர மாட்டாங்கல்ல, இவருக்கு தான் பிரச்சனைன்ற மாதிரி யோசிக்கிறாரு. அவங்களுக்கு எதிராக என்னால எதுவுமே பண்ண முடியாதுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. என்ன நீ எப்படி பேசுற அப்படின்ற மாதிரி சத்யா கொஞ்சம் அப்செட் ஆயிருப்பாரு. இதுக்கப்புறம் தான் டிராமா மூலியமா எக்ஸ்போஸ் பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பி போயிருப்பாரு. அன்னைக்கு நைட்டு நான் டியூட்டிக்கே போலன்னு வார்டன் சொன்னாரு பாத்தீங்களா, அது சுத்த பொய்ன்றது உங்களுக்கு தெரிய வருது. வார்டன் கிட்ட பேசணும்ன்ற மாதிரி வந்துடுறாங்க. அன்னைக்கு என்ன நடந்தது, நீங்க வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், உண்மையை சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. சரிமா நான் சொல்றேன்ற மாதிரி இவருமே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா காலேஜ்ல வச்சு குடிக்க கூடாது, அன்னைக்கு நைட் இவர் குடிச்சிருப்பாரு, அதனால தான் நான் வரவே இல்லைன்ற மாதிரி ஏமாத்தலாம் செஞ்சிருப்பாரு. அன்னைக்கு நைட் இவர் குடிச்சிட்டு இருந்தார்ல, அப்ப வெளியே இருந்து சவுண்ட் கேக்குது. இவருமே எட்டி பாக்குறாரு. அந்த சமயம் அந்த ஹஸ்பண்டான சத்யா தான் பொண்ணை கொலை பண்ணிட்டு ஓடுவாரு. இந்த விஷயத்தை தான் நான் பார்த்தேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன சொல்றீங்க, என் பொண்ணை கொலை பண்ணது சத்யாவான்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. ஆமா அப்படிதான் நான் பார்த்தேன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. சரி, சத்யாவோட கதையை பத்தி தெரியுமான்னு கேக்குறாங்க. கதையை பத்தி தெரியாது, ஆனா அது எங்க இருக்க வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தெரியும்ன்ற மாதிரி சொல்றாரு. ஜாடுன்ற ஒரு தாத்தா இருப்பாரு. அந்த தாத்தா சத்யாக்கு ரொம்ப வேண்டியவரா இருப்பாரு. அந்த தாத்தா கிட்ட தான் கொடுத்து வச்சிருக்க வாய்ப்பு இருக்கு, நம்ம நார்மலா கேட்டா தரமாட்டாரு, திருட்டுத்தனமா உள்ள போய் எடுக்கலாம்னு சொல்லிட்டாரு. அந்த தாத்தா டியூஷன்லாம் எடுத்துட்டு இருக்கும் போது திருட்டுத்தனமா உள்ள வந்து அதை தேடிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா அந்த தாத்தா கன் எடுத்துட்டு வந்துடுறாரு. யாரு என்னன்ற மாதிரி விசாரிக்கிறாரு. நான் சத்யாவோட ஒய்ஃப் தான், சத்யா எழுதின கதையை பத்தி உங்களுக்கு தெரியுமான்ற மாதிரி இந்த ஒய்ஃப் கேக்குறாங்க. சத்யா என்கிட்ட தான் அந்த கதையை தந்து வச்சிருக்கான், அவன் வந்து கேட்டாதான் தருவேன், உங்களுக்கு எல்லாம் தரமாட்டேன், முதல்ல இங்க இருந்து கிளம்புங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எவ்வளவோ கேட்டு பார்த்தா அவர் தரமாட்டேன்னு சொல்லிடுறாரு. இப்ப நம்ம ஹீரோயினுக்கு ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வருது. உன் பொண்ணை கொலை பண்ணது யாருன்னு தெரிஞ்சுக்கணும்ல, இந்த இடத்துக்கு வான்ற மாதிரி சொல்றான். கில்லர் தான் கால் பண்ணிருக்கான்றத நமக்கு காட்டுறாங்க. இதுக்கு முன்னாடி 3 பேரை கொலை பண்ணிருக்கான்ல, இவங்களையும் அடுத்ததா கொலை பண்ணும் அப்படின்ற மாதிரி போட்டோ எல்லாம் ஒட்டி வச்சிட்டு இருக்கான். இவங்களுமே அவன் கொல்றதுக்கு தான் கூப்பிட்டுருப்பான், கவனமா தான் வராங்க. இவங்க வந்தோடனே சட்டுன்னு அவன் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். இவங்க தான் கவனமா வந்திருக்காங்கல்ல, சட்டுன்னு ஒரு ஆயுதத்தை வச்சு அவன் மண்டிலேயே ஒரு போடு போடுறாங்க. அவன் காயப்பட்ட மாதிரி இங்க இருந்து ஓடிடுறான். மிஸ் ஆயிட்டான் அப்படின்ற மாதிரி இவங்களுமே இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க தனியா வந்து காயப்பட்டாங்கல்ல, அதை பத்தி ரஞ்சனுக்கு தெரிய வருது. உன்னை யாரு தனியா போக சொன்னா, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா அப்படின்ற மாதிரி ரஞ்சனுமே இந்த இடத்துல கோவப்பட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினும் சத்யாவும் எதனால பிரிஞ்சாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, இப்பதான் பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. அந்த சமயம் அனன்யா சின்ன பொண்ணா இருப்பாங்க, அப்ப கூட டைமை ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. அப்ப எப்ப பாரு வேலை வேலைன்னு வேலையை பத்தி தான் யோசிக்கிறாரு, பொண்ணு கூட டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டாரு. ஏங்க இப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் கேக்குறாங்க. ஒய்ஃபுக்கும் இவருக்கும் ஆர்குமெண்ட்லாம் வருது. சத்யாவை பொறுத்த வரைக்கும் நிறைய டிராமா பண்ணணும், பொலிட்டீஷியனா மாறணும்ன்ற மாதிரிலாம் ஆசைப்படுவாரு. அதுக்கு ஒய்ஃபும் பொண்ணும் தடையா இருக்கிறதுனால தான் இவர் கோவப்பட்டு பேசுறாரு. இதனால ஒய்ஃப் இருக்காங்கல்ல, நான் பொண்ணை கூட்டிட்டு போறேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க.
பொண்ணை பிரியறதுக்கு இவருக்கு கஷ்டமா தான் இருக்கு, இருந்தாலும் வழி இல்ல, நீங்க கிளம்புங்கன்ற மாதிரி அனுப்பி வச்சிருப்பாரு. பிரசன்ட்ல இது எல்லாத்தையுமே ஒரு டிவி சேனலுக்கு இவங்க பேட்டி மாதிரி தான் தந்துட்டு இருக்காங்க. சத்யா விட்டு பிரிஞ்சது எனக்கும் கஷ்டமா தான் இருந்ததுன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இது எல்லாத்தையும் அந்த ஜாடுன்ற பெரியவர் பாக்குறாரு. அப்படி பாக்குற பெரியவருக்கு இவங்க நல்ல டைப்ன்றது புரிஞ்சிருது. சரி, நம்ம பேசாம அந்த கதையை பத்தி இவங்க கிட்ட சொன்னா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாரு. கதையோட டிராஃப்ட் இவர்கிட்ட இருக்கும் போல அந்த டிராஃப்டா அனுப்பி வச்சிடுறாரு. அந்த ஜாடு தான் அனுப்பியிருக்காருன்ற மாதிரி இவங்க ஓபன் பண்ணி அந்த கதையை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா கதையில சில பக்கங்கள் மட்டும் மிஸ் ஆகுறது தெரிய வருது. அவரோட கதை கான்செப்ட் என்ன தெரியுமா? தப்பு பண்றவங்கள ஒவ்வொருத்தரா ஒருத்தன் கொன்னுட்டு இருக்கான். சோ அந்த மாதிரி 6 பேரை கொல்றது தான் கதையா இருக்கும். இப்போ வரைக்கும் 3 கொலை நடந்திருக்கு பாத்தீங்களா? எந்தெந்த காரணத்துக்காக கொலை நடந்திருக்குன்றதை இவங்களுமே கொஞ்சம் கொஞ்சமா அனலைஸ் பண்றாங்க. இதை தாண்டி 3 கொலை நடக்க போதில்ல, அது யாரா இருக்க வாய்ப்பு இருக்கு, எப்படியாவது அதை ஸ்டாப் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இதுலயுமே முழு கதை கிடையாது. என் ஹஸ்பண்டை கண்டுபிடிச்சாதான் முழு கதை நமக்கு கிடைக்கும்ன்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நீல் இருக்கார்ல, ஆப்போசிஷன் லீடரை பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்காரு. ஆக்சுவலா இந்த நீலோட சப்போர்ட் ஆப்போசிஷன் லீடருக்கே தேவை. ஏன்னா இவன் சொன்னான்னு வச்சுக்கோங்களேன், நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட ஓட்டு இவருக்கு தான் கிடைக்கும். அதனால இவனை எப்படியாவது கரெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இவன் அதை சாதகமா யூஸ் பண்ணிக்கிறான். என் மூலியமா உங்களுக்கு நிறைய ஆதாயம் இருக்கு, ஆனா இப்ப நடக்கிற கொலைக்கெல்லாம் காரணம் யாருன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். யாரு காரணம்ன்றதை நீங்க எனக்கு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எல்லா ஓட்டும் கிடைக்கிறதுக்கான வேலையை நான் பண்றேன். இந்த வாட்டி நீங்க ஆட்சியை பிடிப்பீங்கன்ற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருக்கான். இவருமே டீல் பேசுறாரு. மேற்கொண்டு என்ன பேசுறாங்கன்றதை நமக்கு காட்ட மாட்டாங்க. ஒரு இன்ஸ்பெக்டர் இறந்து போனார்ல, அதனால அவரோட பொசிஷனுக்கு வேற ஒருத்தர் வந்துடுறாரு. அவருமே ஃபைல்லாம் செக் பண்ணும்போது எனக்கு இந்த டிராயிங் கிடைச்சது, இந்த டிராயிங்ல ஏதாவது உங்களுக்கு புரியுதா பாருங்கன்ற மாதிரி டிராயிங்க காட்டுறாரு. அந்த டிராயிங்க பாக்குற இவங்களுக்கு ஒண்ணு மட்டும் புரியுது. லவ்வர்ஸா 2 பேரும் தோல்ல சாஞ்ச மாதிரி இருக்காங்க. அது எங்க வரைஞ்சிருக்காங்கன்னா அந்த பெரியவரோட இடத்துல வரைஞ்சிருக்காங்கன்னு தெரியுது. சோ இது 2 பேர் யாரு, நம்ம பொண்ணு இதுல சம்பந்தப்பட்டிருக்கா போல, கூட இருக்க பையன் யாரு, அதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. இப்ப நேரா அந்த ஜாடுவை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. இந்த டிராயிங்க பத்தி ஏதாவது தெரியுமான்ற மாதிரி கேக்குறாங்க. இல்லமா எனக்கு தெரியலன்ற மாதிரி சொல்றாரு. எனக்கு என்னமோ சத்யா தான் வரைஞ்ச மாதிரி இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. சத்யாவை நீங்க தான் மறைச்சு வச்சிருக்கீங்கன்னு தெரியுது, என் ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க, இந்த கொலைக்கும் சத்யாக்கும் சம்பந்தம் இருக்கான்னு இவங்க கேக்குறாங்க. கண்டிப்பா சத்யாக்கும் இந்த கொலைக்கும் சம்பந்தம் இல்ல அப்படின்ற மாதிரி இவருமே இந்த இடத்துல சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி நமக்கு வார்டனோட பையன் லல்லுவை காட்டுறாங்க. அந்த லல்லு ஒரு இடத்துல நின்னுட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு யாரோ மாஸ்க் போட்ட மாதிரி வராங்க. அப்படி வந்தவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த லல்லுவோட கதையை முடிச்சிடுறாங்க. இப்ப வந்தவன் யாரு, எதுக்காக இந்த லல்லுவோட கதையை முடிச்சான் அப்படின்றது கிளியரா நமக்கு தெரியல. இப்ப அடுத்த ஷாட்டே அந்த ரஞ்சனோட இடத்துல வேற ஒரு பேஸ்கெட் வந்துருது. அந்த லல்லுவோட பாடி கிடைச்ச இடத்துல சில பேப்பர்ஸ் கிடைச்சிருக்கும். அந்த பேப்பர்ஸ் எல்லாம் புதுசா வந்த இன்ஸ்பெக்டர் இவங்க கிட்ட தராரு. அந்த பேப்பரை பாக்குறவங்க ஷாக் ஆகுறாங்க. ஆக்சுவலா ஹஸ்பண்டோட கதையில சில பேப்பர்லாம் மிஸ் ஆன மாதிரி இருந்தது பாத்தீங்களா, அந்த பேப்பர்ஸ் தான் அங்க இருக்கு. என்னடா இது அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப அந்த வார்டனுமே பையன் இறந்து போனதை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்றாரு. என்னவா இருக்கும், யாருதான் இந்த கொலையை பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி இவங்க பயங்கரமா கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. அந்த லல்லு அடிக்கடி வெளியே போயிட்டு வருவான்ற மாதிரி அப்பா சொல்லிட்டாரு. அவன் டவர் ரேஞ்சு எங்கெல்லாம் காட்டுது அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்கு வந்து இவங்க செக் பண்றாங்க. அப்படி செக் பண்ணும் போது இந்த ரஞ்சனுக்கு ஒரு போர்டு கிடைக்குது. ஆக்சுவலா கில்லர் ஒரு போர்டை பார்த்த மாதிரி காமிச்சாங்கல்ல, அந்த போர்டு தான் கிடைக்குது. 3 பேரை இது வரைக்கும் கில்லர் கொலை பண்ணிருக்கான், 4ஆவதா உன் போட்டோவை ஒட்டியிருக்கான், ஆனா நீ தப்பிச்சிருக்கன்ற மாதிரி ரஞ்சன் சொல்லிட்டு இருக்காரு. லல்லு அடிக்கடி இந்த இடத்துக்கு வந்திருக்கானா, லல்லு தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கானான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சேச்சா, என் பையன் அப்படி பண்ணிருக்க மாட்டான், சத்யா தான் இதெல்லாம் பண்றான் போல அப்படின்ற மாதிரி அந்த வார்டன் சொல்லிட்டாரு. சத்யாவை எப்படியாவது பார்த்தே தீரணும் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. அதனால அந்த ஜாடுன்ற பெரியவரை பார்க்கறதுக்காக வந்துடுறாங்க. தயவு செஞ்சு சத்யாவை எங்க வச்சிருக்கீங்கன்றத சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இந்த ஜாடுவும் சொல்லிடலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஆக்சுவலா இவரோட வீட்டுல இருக்க ஒரு இடத்துல தான் ஒளிச்சே வச்சிருப்பாரு. இப்ப அந்த இடத்துக்கே கூட்டு வந்துடுறாரு. ஹஸ்பண்ட ரொம்ப வருஷம் கழிச்சு திரும்பி பாக்குறாங்கல்ல, லைட்டா இவங்க ஃபீல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பொண்ணை நீங்க தான் கொலை பண்ணிட்டு போனீங்கன்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க, என்னால நம்ப முடியல, தயவு செஞ்சு சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. நம்ம பொண்ணை நானே எப்படி கொலை பண்ணுவேன், நான் இந்த விஷயத்த பண்ணலன்ற மாதிரி இவரும் சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா அந்த அனன்யா இருக்காங்கல்ல, நிறைய பசங்க ட்ரக் தரதெல்லாம் பார்த்திருப்பாங்க. ஏன் இப்படி பண்றீங்கன்ற மாதிரி சத்தம் போட்டிருப்பாங்க. ஏமா இப்படி சண்டை போடுற, நிறுத்து அப்படின்ற மாதிரி இவரும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. இங்க நடக்கிறத பத்தி இவருக்கும் தெரியும். இங்க ட்ரக் இவ்வளவு புலங்கிறதுக்கு ஆப்போசிஷன் லீடர் தான் காரணமா இருப்பாரு. சமயம் பார்த்துதாமா நம்ம இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணோம், இப்படி எல்லாம் கோவப்பட்டு ரியாக்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் இவர் அட்வைஸ் பண்ணிட்டாரு. ஆக்சுவலா இவருக்கு அனன்யா தான் பொண்ணுன்றது நல்லா தெரியும், அதை காமிச்சிக்காத மாதிரியே பேசிட்டு இருப்பாரு. இப்ப பொண்ணு அந்த விஷயத்தை வெளிப்படுத்திடுறாங்க. நீங்க தான் என்னோட அப்பான்றது எனக்கு தெரியும், சின்ன வயசுல உங்களோட
உங்களோட முகத்தை பார்த்தது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குப்பா, எதுக்குப்பா என்ன பொண்ணா ஏத்துக்க மாட்டீங்க, எதனாலப்பா என்கிட்ட பேச மாட்டீங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அப்படிலாம் இல்லமான்ற மாதிரி இவரும் பொண்ணு மாதிரியே பேச ஆரம்பிச்சிடுறாரு. அப்படிதான் ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங் ஆயிருக்கும். இந்த காலேஜ்ல ட்ரக் எல்லாம் புழங்குறதுக்கு யார் யார் தெரியுமா காரணம்? ஓனர் காரணம், அதே மாதிரி ஆப்போசிஷன் லீடர் காரணம். இவங்க எல்லாரையும் எக்ஸ்போஸ் பண்றதுக்காக தான் இவர் ஒரு டிராமாவை கிரியேட் பண்ணிருப்பாரு. பசங்க மத்தியில எக்ஸ்போஸ் பண்ணிட்டா பசங்க பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிடுவாங்கன்னு நினைச்சிருப்பாரு. பார்த்தா அவங்க 2 பேர் ஃப்ரீயா இருக்காங்க, மத்தவங்க ஒவ்வொருத்தரா கொல்லப்பட்டு இருக்காங்க. நான் இந்த விஷயத்த பண்ணல, வேற யாரோ இதை பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. அதே மாதிரி அந்த நாள் நைட்டு நடந்த விஷயத்த பத்தி சொல்லிட்டாரு. அந்த நாள் நைட்டு அனன்யாவை பாக்குறதுக்காக தான் இவர் அந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. அந்த கில்லர் போட்ட மாதிரியே ரெயின் கோட்டை இவர் போட்டு வந்திருப்பாரு. இவர் வரும்போது ஏற்கனவே கில்லரு கொலை பண்ணிட்டு அங்க இருந்து போக பார்த்திருப்பான். யாரோ கொலை பண்ணிட்டு போறாங்க, பிடிக்கணும்ன்ற மாதிரி இவரும் துரத்திட்டு போயிருப்பாரு. இவர் துரத்திட்டு போனாரு பாத்தீங்களா? அப்படி துரத்திட்டு போகும்போது தான் ஏடவிடமா அந்த போலீஸ் ஜீப்ல இடிச்சிருப்பாரு. இதை பாக்குற இன்ஸ்பெக்டர் தப்பா புரிஞ்சிருப்பாரு. ஆஹா, இவன் தான் பொண்ணை கொலை பண்ணிட்டு போறான் போலன்ற மாதிரி யோசிச்சிருப்பாரு. ஏண்டா பொண்ணை நீ தான் கொலை பண்ணியா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல லாக்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இவரும் நான் பண்ணலன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா அந்த இன்ஸ்பெக்டருக்கு இவனை லாக் பண்ணணும்ன்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குல்ல, அதனால இதையே சாக்க வச்சு லாக் பண்ணிடலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப சத்யாவை லாக் பண்ணி கூட்டு போயிட்டு இருக்கும் போது சத்யா இருக்காருல, இங்க இருந்து தப்பிக்கணும்ன்ற மாதிரி தள்ளி விட்டு தப்பிச்சிருப்பாரு. ஆக மொத்தத்துல பொண்ணை கொலை பண்ணது இவர் கிடையாது, கொலை பண்ணவன துரத்திட்டு போயிருப்பாரு. அப்பதான் போலீஸ் கிட்ட மாட்டிருப்பாரு. இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் ஒய்ஃபு கிட்ட சொல்றாரு. எவனோ ஒருத்தன் என்னோட கதையை யூஸ் பண்ணி கொலைலாம் பண்ணிட்டு இருக்கான், ஆனா சத்தியமா நான் இந்த கொலையெல்லாம் பண்ணலன்ற மாதிரி ஹஸ்பண்ட் சொல்றாரு. இப்பயும் ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்ட் மேல டவுட் இருக்கு. அது என்னன்னா, அப்போசிஷன் லீடர் அனன்யா கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி உங்ககிட்ட பேசினாரு, நீங்க எதுக்கு அமைதியா இருந்தீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. இப்ப இவருமே நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த அப்போசிஷன் லீடர்னால தான் ட்ரக் ப்ராப்ளம் போயிட்டு இருக்குல்ல, நேரடியா அவர்கிட்ட சொல்லலான்றதுக்காக இவர் போயிருப்பாரு. அதுக்கு அப்போசிஷன் லீடர் இருக்கார்ல, நீங்க அந்த அனன்யா நீலு தான் எனக்கு எதிராக செயல்பட்டு இருக்கீங்க, அந்த பசங்களை விட்டு தள்ளுங்க, நீங்க என் பக்கம் வந்துருங்க, அந்த பசங்களை கிளியர் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம நினைச்ச மாதிரி பண்ணலாம், உங்களுக்கும் கமிஷன் தரேன், அதே மாதிரி சீட்டும் தரேன்ற மாதிரிலாம் அப்போசிஷன் லீடர் பேசிட்டு இருந்திருப்பாரு. அப்போ வந்த மேனேஜர் தான் இதை ரெக்கார்ட் பண்ணிருப்பாரு. அதுக்கு ஹஸ்பண்ட் என்ன பதில் சொன்னாருன்னு இருக்குல்ல, அப்படிலாம் என்னால என்னைக்கும் பண்ண முடியாது, உங்களை எதிர்த்து நான் ஃபைட் பண்ணுவேன்ற மாதிரி தான் ஹஸ்பண்ட் சொல்லிட்டு போயிருப்பாரு. ஹஸ்பண்ட் நல்லவரா தான் அங்க பேசிட்டு போயிருக்காரு. இவங்க மேனேஜர் காமிச்ச பாதியை மட்டும் தானே கேட்டாங்க, அதனால தான் ஹஸ்பண்ட தப்பா புரிஞ்சிருப்பாங்க. சரி, உங்க கதையை வேற யாரு எடுத்திருக்க வாய்ப்பு இருக்கு, வேற யார்கிட்டலாம் அந்த கதையை ஷேர் பண்ணீங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒய்ஃப் கேக்குறாங்க. இவருமே சில விஷயங்களை சொல்றாரு. இவர் என்ன சொல்றாரு அப்படின்றத நமக்கு காட்ட மாட்டாங்க. அதாவது யார்கிட்ட ஷேர் பண்ணன்ற டீடைலை இவர் சொல்றாரு போல, அந்த விஷயத்தை மட்டும் காட்டாம இந்த சீனை கட் பண்ணிடுறாங்க. இப்ப நமக்கு யசோதாவை காட்டுறாங்க. நீல ஒரு இடத்துக்கு கூட்டு வந்திருக்காங்க. இது எல்லாமே உன்னோட தாத்தாவோட இடம், உன் அப்பாக்கு அப்புறம் உனக்கு தான் இந்த இடம்லாம் கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி பையன் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இப்ப எதுக்காகமா இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி பையன் கேட்டுட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து ஒரு கில்லர் இருக்கான்ல, இவங்க 2 பேரையும் போட்டு தள்ளுறதுக்காக இந்த இடத்துக்கு வரான். அம்மாவை காப்பாத்துற மாதிரி நீலம் அந்த கில்லர் கூட சண்டை போடுறாரு. மாத்தி மாத்தி 2 பேருமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல அந்த கில்லர் வந்து இந்த நீல நல்லா லாக் பண்ணிடுறான். அங்க பக்கத்துல தண்ணி இருக்கும், அந்த தண்ணியில முக்கி முக்கி சாவடிக்கலாம் நினைக்கிறான். அதுக்குள்ள இந்த இடத்துக்கு நம்ம ஈரேன் வந்துடுறாங்க. வந்த ஈரேன் கில்லரோட மண்டிலேயே ஒரு போடு போடுறாங்க. காயப்பட்ட மாதிரி அந்த கில்லர் இருக்கான்ல, இங்க இருந்து தப்பிச்சு ஓடிடுறான். இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க யசோதா இருக்காங்கல்ல, 2வது வாட்டி என்னோட பையன் உயிரை காப்பாத்திட்டீங்க, நன்றி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம ஈரேன் இருக்காங்கல்ல, நீங்களும் சலிக்காம 2வது வாட்டியே உங்க பையனோட கதையை முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்கீங்கல்ல அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. என்ன சொல்றீங்க, எனக்கு எதுவுமே புரியலன்ற மாதிரி யசோதா நடிச்சிட்டு இருக்காங்க. நடிக்காத யசோதா, என் ஹஸ்பண்ட் வாங்கிட்ட தான் கதையை ஷேர் பண்ணிருக்காரு, அந்த கதையில சில விஷயங்களை மாத்தி நீ தான் இந்த கொலைலாம் பண்ணிட்டு இருக்கன்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எப்பவுமே ஒரு ரைட்டர் இன்னொன்று ரைட்டர் கிட்ட தானே கதையை ஷேர் பண்ணுவாங்க, அந்த மாதிரி தான் யசோதா கிட்ட ஹஸ்பண்ட் ஷேர் பண்ணிருப்பாரு. யசோதா இதை வச்சு கொலைலாம் பண்ணணும்னு யோசிச்சிருப்பாங்க. அதுக்காக தான் இவங்க லல்லுவை டீம்ல சேர்த்திருப்பாங்க. லல்லுவை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது நடிக்கணும்ன்ற மாதிரி ஏகப்பட்ட ஆசை வச்சிருப்பான். வாய்ப்பு கிடைக்காம இருக்கு, நான் உனக்கு வாய்ப்பு தரேன், எனக்காக சில விஷயங்களை நீ பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இவன் கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டவனா இருப்பான். இவனை யூஸ் பண்ணிக்கிறதுக்காக ஒரு ஐடியா பண்றாங்க. இப்ப சாவடிக்கிற மாதிரிலாம் இவங்க பண்றாங்க. இந்த மாதிரி நீ நடி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவனும் நடிச்செல்லாம் காட்டுறான். இப்படி நடிக்கிறது மட்டும் போதாது, நீ நிஜத்துல இந்த மாதிரி பண்ணாதான் இன்னும் நாளை கேரக்டரா மாற முடியும், நிஜத்துல சில கொலைகளை நீ பண்ணணும், பண்ணுவியான்ற மாதிரி கேக்குறாங்க. எனக்கு சான்ஸ் தருவீங்கல்ல, நான் பண்றேன்ற மாதிரி இவன் சொல்றான். இவனை வச்சு ஒவ்வொரு கொலையா பண்ணணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த அப்போசிஷன் லீடருக்கு இந்த அனன்யாவால பிரச்சனை இருக்கும். அனன்யாவோட கதையை முடியும்னு சொல்லியிருப்பாங்க. இவனுமே கதையை முடிச்சிருப்பான். அதே மாதிரி ஓனர் வந்து இதுக்கு சப்போர்ட்டிவா தான் இருப்பாரு, பிரின்சிபல் சப்போர்ட்டிவா இருக்க மாட்டாரு.
இருப்பாரு. அதனால பிரின்சிபல் கதையை இவன் முடிச்சிருப்பான். அடுத்ததா போலீஸ் இருக்கார்ல, நிறைய கமிஷன் அப்போசிஷன் லீடர் கிட்ட கேட்பாரு. அவன் கதையை முடிச்சிருன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இவனும் முடிச்சிருப்பான். நீல பொறுத்த வரைக்கும் அனன்யாவும் நானும் ஃப்ரெண்ட்ஸ்னு சொன்னா பாத்தீங்களா, ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, இவங்க ரெண்டு பேருமே லவ்வர்ஸா இருந்திருப்பாங்க. இவங்க சாஞ்சி உட்காந்துட்டு இருந்தாங்கல்ல, அந்த விஷயத்த சத்யா தான் பார்த்து வரையலாம் செஞ்சிருப்பாரு. இவங்க ரெண்டு பேர் லவ் பண்றது சத்யாக்கு தெரியும். நீல் நல்ல பையன் இல்ல, அதனால சத்யாவுமே சப்போர்ட் தான் பண்ணிருப்பாரு. கேர்ள் ஃபிரெண்ட சாவடிச்சது யாரு கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி தான் இவன் பயங்கரமா ஸ்டார்டிங்ல இருந்து போராட்டம் பண்ணிருப்பான். அதுக்கப்புறம் மறைமுகமா நிறைய விசாரணை எல்லாம் பண்ணிருப்பான். நீங்க தாண்டது எனக்கு தெரிஞ்சிருச்சுமா, அந்த அப்போசிஷன் லீடர் மூலியமா தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த பையன் ஒரு விஷயத்த சொல்றான். இந்த யசோதா இருக்காங்க பாத்தீங்களா, அந்த அப்போசிஷன் லீடரா பாக்குறதுக்காக வராங்க. எனக்கு நீங்க நல்ல சீட்டை மட்டும் தாங்க, உங்களுக்கு வேண்டிய எல்லா ஹெல்ப்பையும் நான் பண்றேன், உங்களுக்கு யாருனால பிரச்சனை வந்தாலும் சரி அவங்க கதையை நான் முடிக்கிறேன்னு சொல்றாங்க. கதையை கரெக்டா முடிச்சிருவியான்ற மாதிரி கேட்கிறாரு. கவலையே படாதீங்க, எப்படி பிரச்சனை வராம முடிக்கணும்னு எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நீ மட்டும் சொன்ன மாதிரி கதையை முடிச்சிரு, உனக்கு தான் நான் சீட்டை தருவேன்னு சொல்றாரு. சரி ஓகேன்ற மாதிரி இவங்க பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. பையன் போட்டு வாங்குறதுக்காக தான் அவர்கிட்ட அந்த மாதிரி பேசியிருப்பான். யார் இதுக்கு பின்னாடி இருக்காங்கன்னு சொல்லுங்க, நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருப்பான். உன் அம்மா தான் லல்லுன்னு ஒருத்தனை வச்சு பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இதனால லல்லுவோட கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி இவர் தான் வந்து லல்லுவோட கதையை முடிச்சிருப்பாரு. அதாவது முதல் 3 கொலையை பண்ணது லல்லு தான், லல்லு கதையை முடிச்சது இவர் தான்றதை நமக்கு ரிவீல் பண்றாங்க. அதே மாதிரி அப்போசிஷன் லீடருக்கு பையனும் தொல்லை கொடுத்துட்டு இருக்கான்ல, பையன் கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு. பையன் கதையை முடிக்கிறதுக்காக தான் இந்த இடத்துக்கு கூட்டு வந்திருப்பாங்க. அப்ப அட்டாக் பண்ண வந்தது யாருன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி வரும்ல. இவங்க வேலை கொடுத்து, அதாவது காசு கொடுத்து ஒருத்தனை ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. அவன் அடி வாங்கணும்னா தப்பிச்சு ஓடி இருப்பான். அவன் யாருன்றது நமக்கு தேவையில்லை, வேற ஏதோ ஒருத்தனை வச்சு பையன் கதையை முடிக்கலாம்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா பையனை ஹீரோயின் வந்து காப்பாத்திடுறாங்க. இப்ப அம்மா தான் பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சுல, அம்மாவை ஷூட் பண்ற மாதிரி கன்னை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கான். என்ன ஷூட் பண்ணுவியா, ஷூட் பண்ணுன்னு பக்கத்துல வந்து கன்னை பிடிக்கிறாங்க. சட்டுன்னு அவன் கையில இருந்து கன்னை பிடிங்கி அவனை ஷூட் பண்ற மாதிரிலாம் மிரட்டிட்டு இருக்காங்க. இது நடந்துட்டு இருக்கும் போது ஹஸ்பண்ட் வந்துடுறாரு. என்ன பண்ணிட்டு இருக்க, கன்னை கீழே போடுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீ எதனால இப்படி மாறிட்டன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. நான் மாறலாம் இல்ல, ஆரம்பத்துல இருந்தே நான் இப்படிதான்ற மாதிரி இவங்க சில விஷயங்களை சொல்றாங்க. இவங்க சாதாரண ஏழை குடும்பத்துல பிறந்தவங்களா இருப்பாங்க. சாகும் போது பணக்காரியா தான் சாகணும்னு நினைச்சேன், நான் டிராமால நடிச்சேன், அங்க இருக்க எல்லாருமே அட்ஜஸ்ட்மெண்ட்ன்ற பேர்ல என்ன நாசம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு டிராமால இருந்தேன், உங்களை பார்த்தேன், உங்க கூட பழகி தான் கல்யாணம் பண்ணேன். உங்க கூட ஒய்ஃபா வாழ்றது மட்டும் எனக்கு போதாது, பெரிய லெவலுக்கு போகணுன்ற மாதிரி ஆசை இருந்தது, அதுக்காக தான் இவ்வளவு விஷயத்த பண்ணன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. அப்படி பேசினவங்க பையனை ஷூட் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா அதுக்குள்ள ஹஸ்பண்ட் இருக்காருல, இவங்கள ஷூட் பண்ணி பையனை காப்பாத்திடுறாரு. இவங்க இறந்து போயிட்டாங்க. இவங்க எல்லாருமே இங்க இருந்து கிளம்புறாங்கன்ற மாதிரி காமிச்சு நமக்கு படத்தோட கதையை முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த படத்துல வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.